ஹாய், நான் என்ன செய்கிறேன்னா போலி தான் செய்கிறேன். எதுக்குன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து காலையில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோமா, மத்தியானம் லஞ்ச் வந்து சீக்கிரமாகவே வேறு சாப்பிட்டோம் ஃபங்க்ஷன் வீட்டில். ஸோ எனக்கு வந்து ஈவினிங் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் போலி செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நான் சப்பாத்தி பிசைஞ்சிட்டு என் பொண்ணு சப்பாத்தி பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அப்புறம் பூர்ணத்துக்காக கடலைப்பருப்பு வேக வச்சு வெல்லம்லாம் பாகு எடுத்து ஏலக்கெல்லாம் போட்டு நல்லா சுருளை வச்சு அதை நல்லா கெட்டியாக பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கினேன். அது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து நல்லா சப்பாத்தி நல்லா பெருசாக திரட்டிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பூர்ணத்தை ஒரு உருண்டை வச்சு கையாலேயே நல்லா நம்ம தட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி நெய்யை விட்டு திருப்பி எடுத்தால் போலி ரெடி. இது கடலைப்பருப்பு வேக வச்சு பூர்ணம் செய்யும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த சப்பாத்தி மாவு வந்து ஆல்ரெடி நான் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த மாவு தான், அதனால் சீக்கிரமாக போட்டு எடுத்துட்டோம். மாவு ஆல்ரெடி ரெடியாக இருந்ததுனால பூர்ணம் மட்டும் ரெடி பண்ணி குயிக்காக